பத்திரிகை நேர்காணலுக்கும் அந்த கூட்டத்திற்கு முன்னே அன்போடு அழைக்கின்றேன். நீங்கள் அனைவரும் எங்களோடு, எங்களுடைய மறை மாவட்டத்தோடு, இந்த கிறிஸ்து சமூகத்தோடு, இந்த வேறு மறை மாவட்டத்திற்கு நீங்கள் செய்கின்ற அரும்பெரும் செயல்களுக்காக நான் நன்றி செலுத்துகின்றேன். உங்களுடைய செய்திகள் தான் மக்களின் வாழ்வின் ஒரு நிலையான செய்தியாக இருக்கக்கூடிய அந்த வகையில் எங்களுடைய தந்தை ஜேம்ஸ் அவர்கள் சொன்னது போல என்னுடைய மறை மாவட்டத்திற்கு ஏற்கனவே 6 ஆயர்கள் இருந்திருக்கின்றார்கள். இப்பொழுது 7வது ஆயராக நம்முடைய பேரெழுத்தர் மொன்சிஞர் அம்ப்ரோஸ் கிறிஸ்டியன் அவர்களை ரோமை கத்தோலிக்க திரு அவையானது நியமித்திருக்கின்றது. கடந்த நவம்பர் 9 தேதி அன்று அவரை அதிகாரப்பூர்வமாக நியமனம் செய்திருக்கின்றார். இதான் அப்புறம் வாசிக்கலாம். அதைத் தொடர்ந்து நாளை தினம் டிசம்பர் 9ஆம் தேதி அவருடைய ஆயர் திருநெய்ப்பாட்டு அபிஷேக விழாவானது நாளைக்கு நடைபெறுகின்றது. எனவே ஆயர் அவர்கள் வந்திருக்கின்றார். நாளை தமிழக மற்றும் சென்னை, செங்கல்பட்டு, புதுவை, கடலூர் மற்றும் பெங்களூர் இந்த உயர் மறை மாவட்டத்து பேராயர்களும் ஆயர் பெருமக்களும் நம்முடைய இந்திய திருத்தகனுடைய தூதுவர்களின் பிரதிநிதியாக வருகின்றார். ஏறக்குறைய 500 குருக்களுக்கு மேல் மற்றும் 300 அருள் சகோதரர்கள் மேல் வரவிருக்கின்றார். 5000 மக்களுக்கு மேல் இதற்காக வரவிருக்கின்றார். எனவே இந்த நிகழ்வு நிறைவாக நம்முடைய வேலூர் மாவட்டத்தில் மட்டுமல்ல, இந்த வேலூர் மறை மாவட்டத்தை சார்ந்த 4 மாவட்டங்களுக்கும் இது பொருந்துவதாக இருக்கிறது. எனவே அந்த வகையில் உங்களை அன்போடு இந்த பத்திரிகை சந்திப்பிற்காக உங்களை அழைப்பு இந்த மகிழ்ச்சி அடைகிறது. அகில உலக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைமையகமான ரோமை அலுவலகத்திலிருந்து திருச்சபையின் மாபெரும் தலைவர் போப்பாண்டவர் பிரான்சிஸ் அவர்கள் பேரறிஞர் மொன்சிஞர் அம்ப்ரோஸ் கிறிஸ்டியன் அவர்களை வேலூர் கத்தோலிக்க மறை மாவட்டத்திற்கு 7வது ஆயராக 9/11/2024 அன்று நியமித்தார். ஆயர் அவர்கள் 3/5/1966 செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் என்ற ஊரில் பிறந்தார்கள். இவ்வூரில் தங்களுடைய தொடக்க கல்வி மற்றும் உயர்நிலை கல்வி பயின்றிருக்கின்றார்கள். சென்னை சாந்தூர் இளங்குருமட கல்லூரிகளை பயின்று பின் பூந்தமல்லி திருவிந்திய குருத்துவ கல்லூரியில் தத்துவியல் மற்றும் இறையியல் கல்வியை கற்றிருக்கின்றார்கள். 25/3/1993 அன்று சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தில் பேராயர் ஸ்ரீ காஷ்மீர் ஞானாதிக்கம் சபை அவர்களால் குருவாக அர்ச்சிக்கப்பட்டிருக்கிறார். அவர் பெல்ஜியத்தில் உள்ள லூயின் கத்தோலிக்க பல்கலைக்கழகத்தில் தத்துவ இயலில் முதுகலை பட்டமும், ரோமையில் உள்ள ஏந்திரிக்கத்தில் தத்துவ இயலில் முனைவு பட்டமும் பெற்றிருக்கிறார். பிறகு சென்னை மயிலை உயர் மறை மாவட்ட பங்கு தளத்தில் பங்கு தந்தையாகவும், ஆசிரியர் பள்ளிகளின் கண்காணிப்பாளராகவும், ஆயரின் ஆலோசகராகவும், முதன்மை குருவாகவும் பணியாற்றியிருக்கிறார். பெங்களூரில் செயல்படும் அகில இந்திய போன்டிபிக்கல் பணி அமைப்பின் தேசிய இயக்குநராகவும், ரோமையில் செயல்படும் உயர்மட்ட குழுவின் உறுப்பினராகவும் தற்போது அவர்கள் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆயர் அவர்களுக்கு 9/12/2024 திங்கட்கிழமை அன்று மாலை 4:30 மணி அளவில் ஆயர் இல்லத்திலிருந்து ஊர்வலமாக சென்று வேலூர் தொன்போஸ்கு பள்ளி வளாகத்தில் ஆயரின் அபிஷேக பெருவிழா இரவு 8:30 மணி வரை
நடைபெற இருக்கின்றது. இவ்விழாவில் திருத்தந்தை அவர்கள் இந்திய தூதரின் செயலர், பேராய பெருமக்கள், ஆயர் பெருமக்கள், குருக்கள், இருவாழ் துறவியர்கள், அருள் கன்னியர்கள் மற்றும் இறைமக்கள் 6000 பேருக்கு மேலாக கலந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நிகழ்ச்சிகள் இனிமையாகவும் அருளாகவும் நிறைவாகவும் இது நடந்தேற எல்லாம் இறைவன் நம்மோடு இருந்தால் வழிநடத்துகிறாராம். அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக 8/12/2024 மாலை 3 மணிக்கு வேலூர் ஆய்வகத்தில் நடைபெற்ற பத்திரிகையாளர் கூட்டத்திலே மேற்குறிப்பிட்ட செய்தியை தங்களுக்கு சமர்ப்பிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இதனை தங்களுடைய செய்தித்தாளில் வெளியிடுமாறு மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய வேலூர் மாவட்ட முக்கிய பிரமுகர்கள், நம்முடைய எம்எல்ஏ கார்த்திக் அவர்களும், சிஐசி வேந்தர் விஸ்வநாதன் அவர்களும் மற்றும் நம்முடைய கமிஷனர் அவர்களும் சுஜாதா அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே நம்முடைய கலெக்டர் அவர்களுக்கும் உயர் போலீஸ் அவர்களுக்கும் நாங்கள் ஏற்கனவே செய்து கொடுத்திருக்கிறோம். அவர் அனுமதியோடு இந்த நிகழ்வுகள் நடைபெறும் என்று அனுப்படுத்தி வைக்கிறார். திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் இந்த 4 மறைமாடு உள்ளடங்கி வேலூர் மறைமாடு ஆயராக அவர்கள் 4 மாவட்டங்கள் வேலூர் மறை மாவட்டம் சிவில் டிஸ்ட்ரிக்ட் இந்த 4 மாவட்டங்களிலிருந்து அந்தந்த மாதா கோவில் இருக்கிற மக்கள் வருவாங்க. அதே போல அவர் பிறந்த மாவட்டமாக செங்கல்பட்டு அந்த மாவட்டத்திலிருந்தும், சென்னை அவர் பணியாற்றிய இடத்திலிருந்தும், அவர் பணியாற்றிய பெருந்திலிருந்தும் அவருடைய நண்பர்கள் வட்டாரங்கள் எல்லாமே வருவாங்க. உங்களுடைய இந்த செய்தி வெளியிடுவது வர முடியாத இந்த பெரிய நிகழ்வில், ஆசிரமான நிகழ்வில் கலந்து கொள்ள முடியாததிலே சென்றடைய வேண்டும் என்பது எங்களுடைய ஆவல். நிச்சயமாக நீங்கள் எல்லாம் அதற்கு ஒத்துழைப்பு தருவது நம்புகின்றோம். உங்களுடைய அன்பு வருகைக்கு மிக்க நன்றி, வணக்கம். நாளைக்கு இந்த செய்தி எல்லாம் வந்து கலந்து நாளைக்கும் அதே போல நாளை தான் முக்கியமான நிகழ்வு. அந்த நிகழ்வுக்கு நீங்கள் வந்திருந்து இந்த நிகழ்வுகளை உங்களுடைய செய்தித்தாளிலும் உங்களுடைய பத்திரிகை உலகிலும் அதை வெளியிடுமாறு போது கேட்டுக்கொள்கிறேன். நாளைக்கு தான் முக்கியமான அபிஷேகம். உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நிறைய பேர் அழைத்தவுடன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டு ஜீவாரத்தை எல்லாரையும் அழைத்து வருவேன். சில நேரங்களில் உங்களை அழைக்கும் போது இப்போ நல்ல குரூப் நல்லா இருக்கு, செய்தி சொல்கிறதுக்கு உங்களோட பரிமாறி நல்லா இருக்கு, பார்க்குறது நிறைய மக்கள் போயிடுவாங்க. அதுக்காக தான் குறிப்பிட்டவர்களை அழைத்திருக்கிறோம். உங்களை அழைப்பிக்க நீங்கள் எல்லோரும் வந்தீர்கள். உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன்.